இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை பார்த்து 30 வருஷம் ஆச்சு. எப்படி பாருங்க அப்பா, இவ்வளவு வருஷம் உங்களை பிரிஞ்சிருந்ததுனால நீங்க மேல கோவமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க பெத்த மனசுப்பா. பிள்ளையோட சந்தோஷத்தை மட்டும் பார்க்கிற மனசுக்கு கோவப்பட தெரியாது. அன்னைக்கு ஏதோ சூழ்நிலை உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிட்டா. அதுக்காக நான் அவள்கிட்ட கோவப்படல, கொஞ்சம் வருத்தம் தான். இல்லப்பா, நான் அவளை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே உங்களையும் அம்மாவையும் பார்க்க கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாப்பா. அதனாலதான் என்னால உங்களை பார்க்க வர முடியல. உங்க மகனா இருந்துக்கிட்டு சத்தியத்தை காப்பாத்தாம என்னால இருக்க முடியுமா? விடுப்பா, அவ ஒண்ணு கெட்டவ கிடையாது. ஒன்னு அவளுக்கு மட்டுமே சொந்தமாக்கிக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. ஒரு பொண்ணா அவ ஜெயிச்சுட்டு தான் நினைச்சாலும் ஒரு அப்பாவா நான் தோக்கலப்பா. என் பையன் நல்லா இருக்கணும்னு நான் தள்ளி நின்னுட்டேன், அவ்வளவுதான். இப்ப கூட உங்களை பார்க்கறதுக்கு இங்கே வரக்கூடாதுன்னு தாப்பா சொன்ன அவளை மீறி தானே அங்க வந்திருக்கோம். எதுக்காகப்பா நீ அவள்கிட்ட சண்டை போடுற? அவ என்னைக்கும் உன் மனைவியா, இவங்களுக்கு அம்மாவா, உங்க வீட்டுக்கு மகாலட்சுமியா இருக்கா. அவ மேல எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ உன்னை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கா, என் பேத்திங்களையும் நல்லா வளர்த்துருக்கா. ஒரு குடும்ப தலைவியா அவ ஜெயிச்சிட்டா. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா உங்களுக்கு நான் பண்ண துரோகம். இது துரோகம் இல்லப்பா, பெரும் பிரிவுதான். காலம் நமக்கு கொடுத்த ஒரு சின்ன இடைவெளி. இதோ இப்ப என் பிள்ளை என் முன்னாடி வந்து நிக்கிற இந்த ஒரு நிமிஷம் 30 வருஷ வலியை தொடச்சி எரிஞ்சிருச்சு. எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லப்பா.